வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் எ ஷோ ஹைஃபை. இன்னைக்கு நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் ராஜா சாப். தெலுங்கில் பிரபாஸ் நடிப்பில் வெளிவந்த படம் இப்போ ஓடிடியில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, தாத்தாவை தேடி போகிற பேரனோட கதையாக தான் இருக்குது. பிரபாஸோட தாத்தா பிரபாஸ் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு நகைத்திருடனை தேடி போவாங்க. அப்படி போன தாத்தா திரும்ப வராமல் தான் இருப்பாங்க. இதனாலே பிரபாஸ் அவங்க தாத்தாவை தேடி போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது எப்படி அந்த அரண்மனைக்குள்ளே போனாங்க, அந்த அரண்மனைக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சுங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. சொல்லப்போனால் படத்தில் லாஜிக் மிஸ்டேக்கில் தான் இந்த படமுமே இருக்குது. இந்த படத்தில் பிரபாஸுக்குன்னு தனியாக விஎஃப்எக்ஸ் பண்ண மாதிரி தான் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசன்ட் மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் நீலக்கம்போயில் நைட் ரைடர்ஸ். மேத்யூ தாமஸ் நடித்த ஹாரர் த்ரில்லர் மூவியான இந்த மூவி இப்போ தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நீலக்கம்போயில்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் ஒரு மிஸ்ட்ரியான ஒரு உருவம் ஒன்று சுற்றிட்டு இருக்கும். இது போதாதுன்னு வெளியூரில் படிக்க போன ஹீரோ லீவுக்காக ஊருக்கு வருவாங்க. அப்படி அவங்க ஊருக்கு வரும்போது அந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு என் வீட்டில் யாருமே இல்லை, நீ வீட்டுக்கு வான்னு சொல்லும்போது ஹீரோ பயத்தில் போகாமல் இருப்பாங்க. இது எதனாலனா, ஹீரோ வாழ்க்கையில் ஒரு சில மிஸ்ட்ரியான திங்ஸ் நடந்திருக்கும். அது என்ன மிஸ்ட்ரியான திங்ஸ், அந்த ஒரு மிஸ்ட்ரியான உருவத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோயின் வீட்டுக்கு போனாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஆடியன்ஸை ரொம்பவே எங்கேஜிங்காக வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் மானசங்கர வீரபிரசாத் காரு. சிரஞ்சீவி நடிப்பில் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தேட்டரில் சக்க போட்டு இப்போ ஓடிடிலேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, சிரஞ்சீவியோட ஃபேமிலிக்கு ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும். அந்த ப்ராப்ளமை சிரஞ்சீவி அவங்க வீட்டுக்கே தெரியாமல் எப்படி சால்வ் பண்ணுறாங்கங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் தான் எடுத்திருக்காங்க. குறிப்பாக வெங்கடேஷ் வர சீன்ஸ் எல்லாம் படத்துக்கு ரொம்பவே மாஸ் எலிமெண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். படத்துக்கு மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்பவே அடாப்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல எங்கேஜிங்கான மூவி இப்போ ஓடிடியில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் அனகன ஒக்கராஜு. தெலுங்கில் வந்த படம் இப்போ தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள்லாம் அவங்களோட சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வந்ததுனால ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ அவங்களோட ரிலேட்டிவ் மேரேஜை அட்டன் பண்ண போவாங்க. அந்த ரிலேட்டிவ் யாருன்னா ஹீரோவோட கசினாக தான் இருப்பாங்க. அந்த கசின் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு வெல் செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு தாட் வருது, நாமளும் ஒரு வெல் செட்டிலான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாமளும் நம்மளோட பழைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்ட்டு. அப்படி இருக்கும்போது தான் ஹீரோயினியும் கதைக்குள்ளே வருவாங்க. ஹீரோயின் யாருன்னா ஒரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இவங்களை எப்படி மீட் பண்ணாங்க, இவங்க மேரேஜ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ ராஜ பரம்பரையாக இருக்கிறதுனால ராஜ பரம்பரையிலேருந்து எப்படி மிடில் கிளாஸ் ஆனாங்க, அந்த மிடில் கிளாஸில் இருக்கும்போது அந்த ராஜ பரம்பரையோட கெத்தை விட்டு கொடுக்காம என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக டேரக்டர் காமிச்சிருக்காங்க. இந்த படம் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போனாலும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் கோரா சீசன் 2. இந்த கோரா சீசன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின வெப் சீரிஸாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த கோரா வெப் சீரிஸ் 2வும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒன்றாவே தான் இருக்குது. இந்த வெப் சீரிஸ்க்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ரொம்பவே எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்திருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவே தான் இருக்குது. ஒரு நல்ல எங்கேஜிங்கான வெப் சீரிஸ் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது.
நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் பேபி கேர்ள். நிவின் பாலி நடிப்பில் மலையாளத்தில் வந்த படம் இப்போ தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நிவின் பாலி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை யாருன்னா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணோட குழந்தையாக தான் இருக்குது. அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் காணாமல் போகுது. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி அந்த குழந்தை காணாமல் போகுது, அந்த காணாமல் போன குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவே இருக்குது. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த படத்தோட டைரக்டர் எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் படத்துலேயே நம்மளை ட்ராவல் பண்ண வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேஜிங்கான வந்த படம் தமிழ் டப்போட இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். ஜீவா நடிப்பில் தேட்டரில் சக்க போட்ட படம் தான் இந்த தலைவர் தம்பி தலைமையில். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஜீவா இந்த படத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டோட மேரேஜை இவங்க தான் முன்னாடி நடத்துகிற மாதிரியும் இருக்கும். இவங்களோட ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒரு சைடு இருந்தாலும் அவங்களோட பக்கத்து வீட்டிலே ஒரு வீட்டில் டெத்து நடக்கும். இந்த டெத்துமே ஜீவா முன்னாடி நடத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். இந்த சைடு பார்த்தா ஒரு கல்யாண வீடாக இருக்கும், இந்த சைடு பார்த்தா ஒரு இலவு வீடாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனாலே அவங்களுக்குள்ளேயே சில சண்டைகள்லாம் நடக்கும். இந்த சண்டையெல்லாம் சமாளித்து ஜீவா எப்படி சால்வ் பண்ணாங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தை ஒரு மலையாள டேரக்டர் எடுத்ததுனாலே அங்கங்கே சில இடத்துல ஒரு மலையாள படத்தோட தாக்கம் வரத்தான் செய்யும். இந்த படம் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இப்போ ஓடிடிலே அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் ப்ரெடிக்டர் த பேட்லேண்ட்ஸ். குறிப்பாக எல்லா இண்டஸ்ட்ரியில் இருந்தும் இந்த ப்ரெடிக்டருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் வந்த இந்த படமும் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றதாக தான் இருக்குது. இந்த படத்தில் முழுக்க விஷுவலுக்கும் கிராஃபிக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். இந்த படத்தில் மியூசிக்கும் விஷுவலும் சேரும்போது ஒரு எங்கேஜிங்கான படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த படம் தமிழ் டப்போட ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் ஸ்ட்ரேஞ்சர் சாப்டர் 2. இந்த படத்தோட பார்ட் 1 வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றதாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹானர் ஜேர்னலில் கொண்டு வந்த படம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த படத்தில் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல்லாம் ரொம்பவே ஹாரராக தான் பில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்கு மேக்கிங் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் தமிழ் டப்பில் இல்லைனாலும் ஓடிடியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு ஹாரர் த்ரில்லர் விரும்புகிற ஆடியன்ஸாக அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் ஜோஸ் காலேஜ் ரோட் ட்ரிப். இந்த படம் ஒரு தாத்தாக்கு பேரனுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிற படமாக தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, இதில் வர ஓல்டு பர்சன் அந்த ஜென்ரேஷன் ஆளாக இருக்கிறதுனால இந்த ஜென்ரேஷன் ரொம்பவே பிடிக்காம இந்த ஜென்ரேஷன் மேலே ஒரு கோவத்தோடு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட பேரன் ஜென்சி கிட்ஸாக இருக்கிறதுனால ரொம்பவே துருன்னு தான் இருந்துகிட்டு இருக்கான். இவங்களோட பேரனை அவங்க தாத்தா தான் காலேஜில் சேர்த்து விட போவாங்க. அப்படி அவங்க போகும்போது ட்ராவலில் தாத்தா கிட்டேருந்து பேரன் நிறைய விஷயம் கற்றுக்குறான், பேரன்ட்டேருந்து தாத்தா நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. அப்படி அவங்க என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்குறாங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் ரொம்பவே சிங்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.